வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாயில்டு எக் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வேக வைத்த முட்டை மசாலா. இப்போ வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணியில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது 2 நிமிஷம் கழிச்சு பொடிசா கட் பண்ண தக்காளி சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையானது சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு தேவையான தண்ணி விற்று ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து மஞ்சக்கரு தனித்தனியாக வந்துருங்கனால ஒரு கிண்டி விட்டு முட்டைக்குள்ளே வந்து காரம் உப்பு ஏறுற அளவுக்கு ஒரு 7-8 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம பாயில்டு எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம வேக வைத்த முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில்